கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். கேகேஆர் வெஸ் சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண் ராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌரியமா? நல்லா இருக்கேன் சார். தொடர் தோல்வி, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சிஎஸ்கே எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு கூட வின்னிங் பொசிஷனை தலைகீழ மாத்தி தோத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து கடைசியில ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு கப்பு ஜெயிச்சா மாதிரி சந்தோஷம் வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. என்ன எங்கேருந்து எப்படி இன்னும் சிஎஸ்கே மீள போறாங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கு. அண்ட் ஒரு 1-2 நல்ல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு இந்த மேட்ச்ல. நல்ல யங்ஸ்டர்ஸ் 2 பேர் நல்லா வந்திருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். பெட்டர் லேட் தென் நெவர் மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு கடைசியில கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு வின்னிங் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம், வின் பண்ணிருக்கோம். அது மாதிரி இன்னும் 2 மேட்சும் வின் பண்ணோம்னு கொஞ்சம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு, சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி பவர் பிளேல அதிகபட்சமா சிஎஸ்கே 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பவர் பிளேல 62க்கு 5 விக்கெட் விழுந்தது. பட் அதுல இருந்து மேட்சை எடுத்துட்டு 180 ரன்னை சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கொஞ்சம் சந்தேகமா இருந்தது எல்லாருக்குமே. ஆனா அதை மீறி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆடி வெற்றி பெற்றது கொஞ்சம் சரியா ஒரு பெரிய இதை ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்லாம் பேச முடியாது நம்ம. இருந்தாலும் இந்த சீசன்ல சிஎஸ்கே கஷ்டப்படுற நிலைமையில பாக்கறச்சே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா தான் தெரியுது நமக்கு. 62 ரன்ங்கிறது 62 ரன் நிறைய அடிச்சது. நீங்க விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க நிறைய, அதே சமயத்துல ரன் அடிச்சுட்டாங்க. ஓரளவுக்கு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யங்ஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் பிரீவிஸ். அவர் ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சு அந்த சிச்சுவேஷனே அப்படியே தலைகீழ மாத்தினாரு. அதுக்கப்புறம் திருப்பி வேற மாதிரி தலைகீழா போயிடுமோங்கிற ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் மீறி வின் பண்ணது வின்னு தான். ரிசல்ட் தான் மேட்டர்ஸ். எந்த கேம்லயும் சரி, கிரிக்கெட் எதுவாக இருந்தாலும் சரி, ஐபிஎல் இருந்தாலும் சரி, ரிசல்ட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஃபேவரபிள் ரிசல்ட் இஸ் தி அல்டிமேட் கோல். அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம டெஃபினட்டா இதை பாராட்டி தான் ஆகணும். பிளே ஆஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் டீமா வெளில போனது சிஎஸ்கே தான். இப்போ அவங்க ஒரு டீமை பிளே ஆஃப்ல இருந்து வெளில எடுத்திருக்காங்க, கேகேஆர். லாஸ்ட் இயர் அவங்க சாம்பியனா இருந்தாங்க. அவங்களோட பிளே ஆஃப் கனவையும் கலைச்சிட்டாங்க சார். ஆமா, நல்லா சொன்னீங்க. டிஃபெண்டிங் சாம்பியனை இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஆடி ஜெயிச்சது அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல, சென்னையில சேப்பாக்ல வரிசையா 5 மேட்ச் தோத்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க கண்டிஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இது ஒரு கடைசியா நடந்திருந்தாலும் இப்போ இது 1-2 மேட்சுக்கு நடக்கும். இன்னும் சிஎஸ்கே ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அட்லீஸ்ட் உடன் ஸ்பூன்ல இருந்து இல்லாம அட்லீஸ்ட் 8th 9th வந்தாலும் அதுவே ஒரு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம பார்க்க முடியுது. இப்பவும் சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10th இடத்துல தான் இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாரு ரஹானே. 200+ ரன் அடிக்கக்கூடிய பிட்ச் தான் ரிப்போர்ட்ல நம்ம கேட்க முடிஞ்சது. அதை அச்சீவ் பண்ணாதனாலதான் அவங்க தோல்விக்கு காரணமா? ஆமா, 200 பார் ஸ்கோர் 200 190 to 200 அவங்க அடிக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. கடைசி 2 ஓவர் கொஞ்சம் நல்லா காம்போஜ் நல்லா போட்டாரு நம்ம. ஆமா, பர்டிகுலர்லி நூர் அகமது இன்னைக்கு பழைய மாதிரி கொஞ்சம் 3 மேட்ச் 4 மேட்ச் நல்லா அழிந்தாரு. அப்புறம் ஒரு 4-5 மேட்ச் சரியா இல்ல. சோ இந்த மேட்ச் கொஞ்சம் 4 விக்கெட் 4 விக்கெட் ஹால் இஸ் a big achievement in T20 கிரிக்கெட். ஓரளவுக்கு இன்னைக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. எல்லாருமே போலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் ரொம்ப பெரிய மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் அந்த பிரீவிஸ் ஆனது, அப்புறம் அந்த புது பையன் அந்த பாட்டீல், ஆமா உர்வில் பாட்டீல், அவருடைய ஃபியர்லெஸ் கிரிக்கெட், அவருடைய கான்பிடன்ட் ஸ்டார்ட் டு ஹிஸ் கெரியர், அது பெரிய பிளஸ் பாயிண்ட் ஃபார் சிஎஸ்கே. ஃபியூச்சருக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு தோனி ஆடாட்டா கூட அவர் விக்கெட் பெறுவார. தோனியால ஆட முடியலையோ ஆட மாட்டாரோ தெரியாது நமக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பேசுறது நியாயம் இல்லை. ஆனா அவர் கொண்டு வந்துட்டார் டீம்ல. அதுவே ஒரு பெரிய மூவ். அவரும் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டாரு.
So Urvil Patel has given a very big confidence to CSK for the future. கேகேஆர் எந்த இடத்துல தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? எதனால இந்த தோல்வி அவங்களுக்கு? தவறு அவங்க பேட்டிங்ல தான், மெயின் பேட்டிங் தான். யாருமே 50 அடிக்கல பாருங்க. டாப் ஸ்கோரர் ரஹானே 48, அதுக்கப்புறம் எல்லாருமே 36, 32. ரசல் பார்த்தா பயமா இருந்தது. ரசல் இந்த 17வது ஓவர்ல அவுட் ஆகாம 18, 19, 20 ஆடி இருந்தாருன்னா ஸ்கோர் 210, 215 வந்திருக்கும். அது அடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவால டெஃபினட்டா சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்க முடியாது. சோ முக்கியமான ப்ராப்ளமே ரசலுடைய விக்கெட் தான் அவங்களுக்கு. சோ ரசலுக்கு அதான் யாருமே 50 அடிக்கல. யாராவது ஒரு எண்ட்ல ஒருத்தர் 60, 50, 60 அடிச்சாதான் ஒரு ஸ்கோர் 200, 215 வரும். இப்ப நம்மளே சிஎஸ்கே சேஸ் பண்ணச்சே 50, 52 இவர் அவுட் ஆன உடனே பாருங்க கிரைசிஸ் மாதிரி ஆயிடுச்சு. தோனியும் டூபையும் 2 ஓவருக்கு ரன்னே அடிக்க முடியல. 2 ரன் 3 ரன், வருண் சக்கரவர்த்தியில 2 ரன் தான் வந்தது. அதுக்கப்புறம் சுனில் நாராயண் ஓவர்லயும் ரன் வரல. அப்புறம் ஹர்ஷித் ராணா போட்டாரு, அவர் ஓவர்லயும் ரன் வரல. கொஞ்சம் அப்படியே பயமாயிடுச்சு. ஸ்கோர் கையை விட்டு திருப்பி மேட்ச் கையை விட்டு போயிடுமோங்கிற ஒரு பயம் உண்டாக்குற அளவுக்கு அது சிச்சுவேஷன் இருந்தது. அதனால ஒரு எண்ட்ல ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டே பண்ணி அதே சமயத்துல ரன் ரேட்டையும் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல போனாதான் ஸ்கோர், பெரிய ஸ்கோர் வர முடியும். நல்ல காலம் இன்னைக்கு 178 சேஸ் பண்றது ஓரளவுக்கு ரீச்சபிள் ஸ்கோர்ல இருந்ததுனால பண்ண முடிஞ்சது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பேட்டிங் ஃபெயிலியர், டிஃபெண்டிங் சாம்பியன். ஆமா, டிஃபெண்டிங் சாம்பியன் இதே மாதிரி ஒரு ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு அவங்களால ஆட முடியலன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய பேட்டிங்கோட ஃபெயிலியர் தான். இது எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் அவங்க இன்னும் இந்த மேட்ச் கிரிட்டிக்கல் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அக்ரெசிவா, ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட ஆடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்களுடைய பேட்டிங் இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட். அதுதான் அவங்களுடைய மேட்ச் தோல்விக்கு காரணம். பவர் பிளேல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 67 ரன் அடிச்சிருந்தாங்க. 67 ரன்னுக்கு ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. அதே நிலைமையில சிஎஸ்கே 62க்கு 5. அந்த இடத்துல பவர் பிளேக்கு ஆஃப்டர் பவர் பிளேக்கு அப்புறம் மேட்சை கைவிட்டாங்க. அப்படிதானே சார்? அதனாலதான் சொன்னேன். அதான் பேட்டிங் பிளேல யாருமே கன்சாலிடேட் பண்ணாங்க. ரஹானே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் திருப்பி ரிங்கு சிங் வந்தாரு. ரிங்கு சிங்காலையும் பெரிய லெவல்ல ஆட முடியல. ரிங்கு சிங் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பேட்டிங்ல பெரிய கான்ட்ரிபியூஷனே கொடுக்கலையே சார், எப்படி பாக்க? ஆமா, அதான் சொல்ல வந்தேன். நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. ரிங்கு சிங் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இந்த டோர்னமெண்ட்லயே நமக்கு எதிர்பார்க்காத சில டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, ரிங்கு சிங்கோடைய பேட்டிங், நிதிஷ்குமார் ரெட்டி SRHல அவருடைய ஒரு போர் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்ட். அவர் என்ன போலிங் போடுறதே மறந்துட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துறது. ஈவன் நம்ம சிஎஸ்கேல பாக்கிட்டீங்கன்னா சிவம் துபேவுடைய பேட்டிங் கூட இந்த வாட்டி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னைக்கு கூட பாருங்க, அவரால் பினிஷ் பண்ண முடியல. அவர் ஓகே, அவர் ரொம்ப அவருக்கு எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு. 5 விக்கெட் போயிடுச்சு. பிரவீஸ் அடிச்சிட்டு இருந்தாரு, அவர் விக்கெட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தோனி மட்டும்தான் இருக்காரு. அதுக்கு பின்னாடி பார்த்தா டைலண்டர்ஸ் தான் இருக்காரு. அவர் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்ல தூபே, அதையும் பார்க்கணும்ல. தள்ளப்பட்டாரு. ஆனா தோனி ஒரு எண்ட்ல இருந்ததுனால அவருக்கு தோனி அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. அது ஒரு ரீசனா இருக்கலாம். பட் நம்ம சிவம் துபேட்ட என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன ஒரு அவருடைய டேலண்ட்ஸ், ஸ்கில்ஸ் அப்படி என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவரால் இந்த டோர்னமெண்ட், இந்த சீசன் ஆட முடியல. அதான் உண்மை. பட் இந்த மேட்சுக்கு இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அவருக்கு ஒரு காரணம், அவர் ஆண்டது ஒரு காரணம். அதனால அவர் ரொம்ப ஐ எம் நாட் பிளேமிங் ஹிம், பட் ஐ எம் ஒன்லி டெல்லிங் தட் ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸா இருந்தவங்க சில பேர் லைக் ரிங்கு சிங், லைக் நிதிஷ்குமார் ரெட்டி, அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே டீம்லயும் அதே மாதிரி சிவம் துபே, இவங்க எல்லாம் ஒரு எதிர்பார்த்த ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல கொடுக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. சிஎஸ்கேக்கு பவர் பிளேல 6ஏ வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம். நிறைய மேட்ச்ல இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. இன்னைக்கு அந்த உர்வில் பட்டேல் 4 6 அடிச்சாரு. ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை 13 6 அடிச்சிருக்காங்க. அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா பேட்டிங்ல? சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதா இன்னைய மேட்சை பார்த்த உடனே தெரியுது. இந்த ட்ரெண்ட் அப்படியே அடுத்த 2 மேட்சுக்கு கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கணும். அதை சாதிக்கணும் அவங்க, அதுதான் முக்கியம். அண்ட் டீம்ல இப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் ஏற்பட்டிருக்கும் இந்த வின்னு. அந்த உர்வில் பட்டேலுடைய பேட்டிங், சிவம் துபேயோட கொஞ்சம் பொறுப்பான ஒரு பேட்டிங்,
எல்லாமே ஒரு 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 நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. காம்போச்சு கூட இன்னைக்கு அந்த அந்த ஒரு ஒரு 4 அடிச்சாரு பாருங்க. தோனி வந்து ஒரு 6 அடிச்சிட்டாரு. 8 ரன்னுக்கு 8 ரன்ல இருந்து 2 ரன் கொண்டு வந்துட்டாரு. அது வந்து அப்படியே அந்த டென்ஷன் கம்மியாயிடுச்சு. அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்லைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரன் இருந்தாலும் அவர் ஓடல. நம்மளே அடிச்சிடலாம், அடுத்த பாலும் 2 ரன்னும் அடிச்சோ இல்ல 4 ரன்னும் அடிச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு. அவர் அடிச்ச ஷாட்ல ஒரு ரன் தான் வந்தது. ஒருவேளை 2வது ரன் ஓடணும்னு தான் அந்த ரன்னை ஓடி இருப்பாரோன்னு கூட சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து ஒரு நம்பிக்கையா அவர் வந்து ஒரு நம்பர் 9 பேட்ஸ்மேனுக்கு நம்பர் 10 பேட்ஸ்மேன். அப்போ காம்போஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. இஸ் அ பவுலர் ஹூ கேன் பேட். சோ ஆனா இந்த லெவல்ல எப்படி ஆடுவாருங்கிறது ஒன்னும் ப்ரூவ் ஆகல. அதனால அவரை பத்தி நம்ம ஒன்னும் கமெண்ட் பண்ண முடியாது. பட் அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் என்னன்னா he scored some useful runs in domestic cricket, both in Ranji Trophy and ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ். நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். சோ அவருக்கு தைரியமா அவருக்கு ஒரு மேல நம்பிக்கை வச்சு கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சிட்டாரு. நல்ல காலம் ஒன்னும் அந்த பால் டாட் பால் ஆடினாங்க. அப்புறம் கேமுடைய டென்ஷன், கிரிப்பிங் சிச்சுவேஷன் என்ன வேணா இருக்கலாம், எது வேணா நடக்கும். இந்த இடத்துல ரஹானே தவறு செஞ்சதா என்ன பார்க்கலாம்னா 11th ஓவர் வந்து வைபவ் வராராவுக்கு கொடுத்தது சரியான மூவா சார். ஏன்னா அந்த இடத்துல சுனில் நரேன் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி போட்டுட்டு இருக்காரு, கூட ஆட் ஆனா வந்து மொயின் அலியும் இருக்காரு. ஸ்பின்னர் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பால வந்து அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல அரோராக்கு கொடுத்து மேட்ச வந்து அவரே திருப்பிட்டாரா? அது வந்து ஒரு அந்த மொமெண்டரி கால்குலேஷன். 30 ரன் அடிச்சாரு அந்த ஓவர்ல தான். அந்த 30 ரன் அடிச்சதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல ஒரே ஒரு 4-5 ஓவர் ஸ்பின்னா வந்து நடுவுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரலாம். அதுல வந்து வைபவ் வந்து அவருக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கிற பவுலர் தான் அவருக்கு. கன்சிஸ்டன்டா வைபவ் எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. அவர் விஷயம் இல்லாம அவர் வந்து எல்லா மேட்சும் ஆட மாட்டாங்க. ஓரளவுக்கு பர்ஃபார்மர் தான். ஹர்ஷித் ராணாவும் வைபவும் கன்சிஸ்டன்ட் ரெகுலர் பவுலர்ஸ், ரெகுலர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபார் கேகேஆர். ஆமா, அந்த நம்பிக்கையா தான் கொண்டு வந்தாரு. பட் அவர் எதிர்பார்க்காத ரொம்ப ஃபர்ஸ்ட் 2 பால் அடிச்ச உடனே அவரு கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாரு. திருப்பி ஃபுல் டாஸ், ஓவர் பிச் பால் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஷார்ட் பாலும் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது கிரெடிட் ஷுட் கோ டு த பேட்ஸ்மேன். இவரு ராணே தப்ப பண்ணார், அவரை கொண்டு வந்திருக்கலாம், இவரை கொண்டு வந்திருக்கலாம் பேசுறதை விட அந்த ஓவரை அவ்வளவு நல்லா ஆடி 30 ரன் அடிச்சு கேமே அப்படியே சேஞ்ச் பண்ண நம்ம பிரீவிஸ்க்கு ஏன் அந்த பாராட்டை கொடுக்க கூடாது? அப்படியே எடுத்துக்கோமே. அதோட இல்லாம ஐபிஎல்ல ஒரு 100 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் 82 மேட்ச்ல. இது அது அந்த 100 விக்கெட்டுங்கிறத நிறைய பவுலர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் குறைந்த மேட்ச்ல பண்ண ஒரு பவுலரா வருண் சக்கரவர்த்தி திகழ்றாரு. அவரோட பவுலிங் எப்படி பாக்குறீங்க? 100 விக்கெட்ஸை எப்படி செலிப்ரேட் பண்றீங்க? வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய சல்யூட். அவர் வந்து எப்ப போட வந்தாலும் அவர் வந்து விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கே தெரியுது இல்லையா? நம்ம டிவியில உட்காந்து பார்க்கச்சேயும் சரி, ஸ்டேடியத்துக்கு போய் பார்த்தாலும் சரி, வருண் சக்கரவர்த்தி வந்தாலே இந்த ஓவர்ல விக்கெட், எந்த விக்கெட்டை வேணா எப்ப வேணா எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு ஒரு போலிங் போடுறாரு. அப்காஸ் ஆஃப் இஸ் வேரியேஷன். சோ வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு கேட்ச் கூட ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாரு. பிரமாதமான கேட்ச். இல்ல ஃபுல் ஸ்விங்கில ஆடுற எட்ஜ் வந்து நல்ல காலம் டீப்பா இருந்ததுனால பிடிக்க முடிஞ்சு. பட் பிடிச்சாரு. பேலன்ஸே போறாரு. ரொம்ப நல்லா பிடிச்சாரு. வருண் சக்கரவர்த்தி ஆஸ் அ கிரிக்கெட்டர் இஸ் இம்ப்ரூவிங் எவ்ரி மேட்சுக்கு மேட்ச் அவரால் ஒரு புது டெலிவரி கொண்டு வராரு. வேரியேஷன் நல்லா போடுறாரு. ரொம்ப ரன் கொடுக்கறது இல்ல. விக்கெட் எப்படியுமே அவர்கிட்ட கேரண்டியா ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுறாரு. சோ வருண் சக்கரவர்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய ஹைலைட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. கேகேஆருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அவரு. லாஸ்ட் 3 இயர்ஸா அவர் ரிட்டைன் பண்ணது, அவர் கன்சிஸ்டன்டா அவர் சப்போர்ட் பண்றது, அவங்க கோச்சு, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருமே அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது, எல்லாத்தையும் பார்க்கச்சே வருண் சக்கரவர்த்தியோடைய இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் இன் T20 கிரிக்கெட், ஒயிட் பால் கிரிக்கெட் பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெரிய பொக்கிஷன் தான் அவரு. ஐபிஎல் விடுங்க, கேகேஆர் விடுங்க, அவர் போய் இப்போ T20ல ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சோம், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. சாம்பியன்ஷிப்ல போனோம், அவரோட டோர்னமெண்ட், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. சோ ஒரு பெரிய சல்யூட் தான் அவருக்கு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி. பாப்போம் சார்.
முதல் அணியா ஐபிஎல் பிளே ஆஃப்ல இருந்து 2025ல இருந்து சிஎஸ்கே வெளில போனாங்க. கூடவே டிஃபெண்டிங் சாம்பியனையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அதுலயும் வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காங்களா சென்னை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.